லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே நம்ம துணிக்கு மேலே போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து லைனிங் கிளாத்தை வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன். கீழே வந்து கிராஸாக போயிருக்கிறதுனால கொஞ்சம் கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக கோடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். லைனிங் ப்ளவுஸாக இருக்கும்போது நம்ம வந்து அடித்து வந்து திருப்ப தான் செய்வோம். அதனால் 1/2 இன்ச்சு கீழே கோடு போட்டால் போதும். இப்போ அளவு ப்ளவுஸை வந்து நம்ம 4ஆக மடிச்சுட்டு நம்ம வந்து இந்த துணிக்கு மேலே வச்சுக்கலாம். எப்போதுமே அளவு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கிளாத்துக்கு மேலே வந்து அளவு ப்ளவுஸை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கணும். நம்ம போடும்போது இந்த மாதிரி தான் கிராஸாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி தான் வந்து கிராஸாக இருக்கும். அதனால் வந்து நெக்கு மட்டும் கரெக்டாக அந்த துணியில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கீழே வந்து கிராஸாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். மேலே 1/4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி 2 விரலால் ப்ளவுஸ் கிளாத்தை வந்து ஷோல்டரை இந்த மாதிரி நேராக பிடிச்சி இழுத்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம இழுத்துட்டு மார்க் பண்ணும்போது தான் நமக்கு ஷோல்டர் வந்து கீழே வந்து சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கும். அது வந்து இதனால தான் வருது. அதனால் கரெக்டாக இந்த நம்ம நெக் ரவுண்டில் இந்த மாதிரி கையால் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஷோல்டர் வந்து இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரொம்பவும் வந்து இழுத்து பிடிச்சிடக்கூடாது. நமக்கே தெரியும். நம்ம கரெக்டாக அந்த 2 விரலால் வைக்கும்போது நமக்கு அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஷோல்டர்கிட்ட வந்து நெக் அகலத்தில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டருக்கு தையல் போட்டிருப்பாங்களே அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்கோல் ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குல்லையே அங்கே வந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது கீழே வந்து இந்த இடத்துல தையல் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ப்ளவுஸ் வந்து எங்கேயும் திரும்பி இருக்கக்கூடாது. கரெக்டாக எல்லா பக்கமும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஆம்கோலில் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸு மேலே கீழே தூக்கிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்காம வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிடுவோம். அப்போ வந்து நம்ம அதே மாதிரியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு தப்பு. அதனால் எல்லா பக்கமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆம்கோல் ஜாயிண்டில் வந்து ஒரு மார்க்கிங்கும் சைடு ஜாயிண்டில் ஒரு மார்க்கிங்கும் கீழேயும் அதே மாதிரி ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம். கழுத்தோட இறக்கத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா அளவு மார்க் பண்ணியிருக்கோம். மற்றபடி எங்கேயுமே எக்ஸ்ட்ரா அளவு மார்க் பண்ணலை. இப்போ கழுத்து அகலத்தில் 1/4 இன்ச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கும் ஷோல்டருக்கு மேலே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கும் அதுக்கப்புறமா இந்த சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அங்கே ஒரு 1/2 இன்ச்சும் அதுக்கப்புறமா ஆம்கோலில் மேலே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மார்க்கும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு கோடு போடுறதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம வந்து இன்ச் டேப்பால் நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுகள்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ மேலே வந்து 2.25 இருக்குது. அதே 2.25 வந்து நான் கீழேயும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ பாக்ஸ் போட்டுக்கலாம். கரெக்டான ஷோல்டரில் ஒரு மார்க்கிங்கும் 1/2 இன்ச்சு தள்ளி மேலே ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டரில் எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அளந்து பார்க்கும்போது நமக்கும் வந்து தெரியும். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இத்தனை இன்ச்சு தான் ஷோல்டர் வரும், கழுத்தகலம் வரும் அப்படின்ட்டு நமக்கும் தெரியும். அதனால் நம்ம இருந்தாலும் நம்ம என்ன தான் அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணாலுமே டேப் வச்சு நம்ம ஒர்க்கை வந்து அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். கீழே வந்து கரெக்டான சைடு அளவில் ஒரு மார்க்கிங்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு எத்தனை இன்ச்சு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அளவு வந்து கோடு போட்டுக்கலாம். நான் எப்போதுமே வந்து 2 இன்ச்சு தான் நான் விடுவேன். 2 இன்ச்சு தள்ளி நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ வந்து கழுத்தோட ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அந்த சைடு வந்து பேக் பார்ட் கட் பண்ணோம். இப்போது இந்த பக்கம் இருக்க துணியை வந்து 4ஆக மடித்து போட்டுட்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 4ஆக மடித்து போட்டுட்டு கீழே வந்து கிளாத் வந்து கிராஸாக போயிருக்கிறதுனால அதை கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்து சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்போதுமே லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதா இருந்தால் அடித்து தான் திருப்புவோம். அதனால் 1/2 இன்ச்சு நமக்கு போதும் ஸ்லீவ் அடித்து திருப்புறதுக்கு. 1/2 இன்ச்சு தள்ளி நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸை வந்து நம்ம முதுகு பகுதி இருக்கு இல்லையா அதை மேலே பார்த்த மாதிரி இருக்கிற ஸ்லீவ் பகுதியை தான் நம்ம எடுத்து வைக்கணும். எப்போதுமே அந்த மாதிரி தான் எடுத்து வைக்கணும். இப்போ கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கோட்டுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு இந்த கஸ்டமர் வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கேட்டிருந்தாங்க. அதனால் 1/2 இன்ச்சு மேலே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஸ்லீவை வந்து வச்சுட்டு ஸ்லீவ் ஜாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி ஆம்கோல் சைடும் தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்லீவோட சைடு அளவுலையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து வளைவு வரைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து எப்போதுமே வந்து பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி கோடு மாதிரி போடுறதுக்கு இல்லாமல் டாட்டாக வச்சோம் அப்படின்னா அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக வந்து வரைகிறதுக்கு வரும். அந்த டாட்டாக வச்சுட்டு அந்த வளைவில் கொண்டு போய் முடிச்சிருங்க. இப்போது ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவுக்கு சென்டரில் அந்த மாதிரி வீ கட் கொடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம பட்டி ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து பட்டிக்காக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸ் பீஸ் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம இந்த கிளாத்துக்கு மேலே கிராஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு எந்த பக்கம் வந்து கரெக்டாக கிளாத் இருக்குதோ அந்த சைடு எல்லாமே நம்ம திருப்பி போட்டு வச்சு பார்த்துட்டு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்கேல் வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர், அதுக்கப்புறமா ஆம்கோல் அளவு, நெக் அகலம் எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக அந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு நம்ம எல்லாத்துலேயும் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கேலை வைக்கும்போது கிளாத் வந்து எந்த பக்கமும் வந்து நவலாமல் இருக்கும். அதனால் நமக்கு வந்து கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அந்த மாதிரி கோடு போடணுமோ அந்த இடத்துலலாம் கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டான ஷோல்டர் அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பீஸை எடுத்துகிட்டு நம்ம ஸ்கேல் விட்டு லைட்டாக மார்க் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நல்லா மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலில் வரைகிறதுக்காக பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து அலோவ் ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வச்சு மார்க் பண்ணணும். அலோவ் ப்ளவுஸில் எப்பொழுதுமே கொக்கி பீஸ் தைச்சிருப்போம் இல்லையா, அந்த பகுதியை தான் நம்ம வச்சு மார்க் பண்ணணும். கரெக்டாக ஷோல்டர் தையலுக்கு நேராக நம்ம அலோவ் ப்ளவுஸில் உள்ள ஷோல்டர் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக நெக் அகலத்தில் ஒரு மார்க்கிங்கும் ஆம்கோல் தையலில் ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நெக்கோட உயரத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அலோவ் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸ் வச்சுருப்போம் இல்லையா, அதே நெக் ரவுண்டை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அதே நெக் ரவுண்டு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து ப்ளவுஸ் முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வெளியே தள்ளி 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக பட்டு தையல் இங்கே இருக்குது இல்லையா, அந்த பட்டி தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே 1 இன்ச்சு தள்ளி எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட் வந்து நம்ம சென்டர் டாட்டையும் ஷோல்டரையும் இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கணும். பிடிச்சிட்டு கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட் தையலுக்காக மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸை ஷோல்டர் ஜாயின் எங்கே பண்ணியிருப்பாங்களோ அங்கே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பட்டி தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங்கும் கீழே 1/2 இன்ச்சு தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து டவுட் வரும், நம்ம சென்டர் டாட் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணணும், அதாவது எத்தனை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம அலோவ் ப்ளவுஸில் கொக்கி பீஸ் தைச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. அளந்து எடுத்துகிட்டு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி 1/4 இன்ச்சு நம்ம கூட்டிட்டு, அதாவது இப்போ 3 இன்ச் இருக்குது அப்படின்னா ஒரு 3.25 இன்ச்சு தள்ளி நம்ம இந்த மாதிரி இன்ச்சு டேப் வச்சுட்டு கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அங்கே வந்து ஒரு கோடு போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஆம்கோல் சைடு வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அலோவ் ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கரெக்டான ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு மேலே தள்ளி தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அளவு போட்டு நம்ம வந்து ஆம்கோல் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். கரெக்டான பட்டி தையலில் ஒரு மார்க்கிங்கும் கீழே 1/2 இன்ச்சு தள்ளியும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 அளவையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். எப்போதுமே வந்து பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஆம்கோல் ரவுண்டு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி தான் நம்ம வந்து வரையணும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பட்டி எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டிக்கு நம்ம ஏற்கனவே கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். பட்டிக்கு எப்போதுமே லைனிங் கிளாத்தில் 2 துணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 துணி வச்சுருக்கேன். மொத்தமாக 4 துணி இருக்குது. 2 பட்டிக்கும் சேர்த்து கீழே வந்து 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ அந்த கோட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து பட்டியை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த கோட்டுக்கு மேலே நம்ம கீழே பட்டி மடித்து வச்சுருப்பாங்களே அதை நேராக வச்சுக்கோங்க. வளைவுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரெண்டாவதாக இந்த இடத்துல சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு பட்டிக்கு தையல் போட்டிருப்பாங்க, அதுக்கு நேராக ஒரு மார்க்கிங்கும் 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூணாவதாக இந்த இடத்துலையும் பட்டிக்கு நேராக ஒரு தையல் போட்டிருப்பாங்க, அதில் ஒரு மார்க்கிங்கும் 1/2 இன்ச்சு தள்ளியும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த போட் ஷேப்பில் வந்து வளைவு கொடுத்துக்கலாம்.
இப்போ வளைவு கொடுத்துட்டு நம்ம வந்து அரை இன்ச்சு மேலே தள்ளி டாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச லைனிங் கிளாத்தை அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து கிராஸாக தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம வந்து கிராஸாக தான் நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இது சேரீயோட கிளாத் அப்படிங்கும்போது கொஞ்சம் நிறையவே கிளாத் இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாகவே இடம் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எப்போதுமே லைனிங் கிளாத்தை விட மெயின் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறைய இடம் விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்லீவுக்கு பார்டர் வர மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பட்டியுமே நான் வச்சு மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிட்டேன். அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி லைனிங் கிளாத் வந்து ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.